கண்ணை ஓவராக திறந்து இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு ட்ரைனஸ் வரும். பிளாக் கலர் துணியோ ஏதோ டவலோ கொஞ்சம் கண்ணு ஃபுல்லாக சாஃப்டாக ரொம்ப இருக்காமல் கட்டிட்டு ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கனாலே நல்லா அந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகக்கூடாது. டைரக்டர் சொல்லும் போதே கண்ணை சிமிட்டாதன்னு கத்துவார் அங்கேருந்து. ஏன்னா கண்ணை சிமிட்டிட்டு பண்ணும்போது வந்து அந்த சினிமேட்டிக் கேப்சர் ஆகாது. வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேதிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கைனிசியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தர்மேஷ் குபேந்திரன் சார் இருக்காங்க. அவங்கள ஷோவில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கு சார். இப்போ நம்மள நிறைய பேர் வந்து சிஸ்டம் ஒர்க் தான் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டெய்லி ஒரு 8 hours கூட சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் நம்மளோட கண்களை பாதுகாத்துக்கிறது? கண்கள் பாதுகாப்புனா நம்ம வந்து அந்த பிரைட் லைட் பட நமக்கு தேவையே இல்லாமல் கார்டிசால் தான் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா நம்ம ஒர்க்கிங் டைமை தாண்டி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது. ஸோ இது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கானது, எந்த செலவுமே இல்லாமல் பண்ணது, கண்ணை மூடிட்டு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறது. ப்ரீதிங் பார்த்துட்டு கண்ணை மூடினாலே, ஏன்னா இப்போ கண்ணை ஓவராக திறந்து இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஒரு ட்ரைனஸ் வரும். இந்த ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்ணை மூடினாலே அந்த ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணோம். அடுத்தது வந்து தாபஸ்வேதனம்னு சொல்லியிருக்காங்க. தாபஸ்வேதனம்னா என்னென்னா, இந்த கையை நல்லா ரப் பண்ணி 2 கண்ணத்துலேயும் இப்படி அந்த ஹீட்டோட கண்ணில் இது பண்ணுறது. இது வந்து இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு நல்லா ரப் பண்ணி இப்படி வைக்கலாம். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலர் துணியோ ஏதோ டவலோ கொஞ்சம் கண்ணு ஃபுல்லாக சாஃப்டாக ரொம்ப இருக்காமல் கட்டிட்டு ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கனாலே நல்லா அந்த சுற்றி இருக்கிற கண்ணை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தளர்ச்சி அடையும். அது நல்ல ஒரு ரிலீஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக் 20-20-20 ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, ஒரு 20 minutes வந்து ஒர்க் பண்ண அப்புறமா ஒரு 20 seconds ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் 20 feet தூரம் இருக்கிற இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 20 seconds வந்து நம்மளோட கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த தம்பை ஒரு இடத்துல வச்சுட்டு தம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 20 feet லாங்கில் பார்க்கணும். அது மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் மார்னிங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும். எஸ் சார். சார், கருப்பு கலர் கிளாத் கண்ணில் கட்டி இது பண்ணணும்னு சொன்னீங்க. எதனால பிளாக் கலர் சார்? இல்லை, பார்த்தீங்கன்னா லைட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வே. ஓகே. அவ்வளோதானே, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா சாதாரண இது கூட பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. பிளாக் கலர் அந்த ரிப்பன் மாதிரி ரொம்ப டார்க்காக அந்த டவல் கட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். இந்த குற்றாலம் துண்டுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான துண்டு தலையில் அந்த கண்ணை சுற்றி கட்டினா ரொம்ப ஈஸியான ரிலீஃப் கிடைக்கும். குற்றால துண்டு வாங்க போயிடலாம் சார், கண்டிப்பாக. சார், அதே மாதிரி இப்போ கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் சார்? நம்ம ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை உணவு பழக்கங்களே. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகக்கூடாது. அப்புறமா வந்துட்டு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நல்லா. டீப் ஃப்ரைடு ஃபுட் எல்லாமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி எப்படி பண்ணுறோம் அதுக்கு மாதிரி கண்ணுக்குன்னு சில பயிற்சி தியான முறைகள் இருக்குது, அது பண்ணிக்கலாம். இருட்டறையில் உட்காந்துட்டு ஒரு கேண்டிலை ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி தியான பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது, அது ரொம்ப நல்லது. உணவில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, க்ரீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ அதில் வரும். அப்புறமா கெரோட்டின், கேரட்ஸு, இந்த மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, இந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற சத்துள்ள உணவுகள். மீன் ரொம்ப நல்லது. வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா பால், தயிர், இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். சார், நம்மளோட கண்களை பாதுகாக்கிறதுக்கு 20-20-20 ரூல்ஸ்னு சொன்னீங்க. அது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இருக்குது சார்? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 20-20-20னா ஒரு இப்போ இது யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா, 8 மணி நேரம் வேலையில் இருக்காங்கன்னா ஓகே. இந்த 8 மணி நேரத்தையும் தாண்டி 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 minutes ஒரு சின்ன பிரேக்குனா எங்கேயும் எழுந்து போக வேண்டாம்,
அவங்க உட்காந்த இடத்துலயே வந்து அந்த 20 மினிட்ஸ் கழிச்ச உடனே அவங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்க்குறாங்கன்னா அதை தாண்டி ஒரு 20 ஃபீட் தூரத்தை வேற எங்க தாண்டி பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு கண்ணை வந்து ஒரு 20 வாட்டி பிளிங்க் பண்ணலாம். அப்படி பண்ணனா அந்த ட்ரைனஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இது ஆய்வுகள் சொல்லுது. நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே ஓகே சார். சார் நிறைய பேர் சிஸ்டம்ல உட்காந்துட்டாவே போதும் அப்படியே வேலையில கண்ணும் கருத்துமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை பிளிங்க் பண்ணாம அப்படியே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஒரு ஆபத்தை கொடுக்கும் சார்? இல்லைம்மா அந்த கார்னியா வரைக்கும் போய் டேமேஜ் ஆகும். அந்த ட்ரைனஸ் வந்து தான் இப்போ வந்து பெரிய நோய்கள் வரணும்னே அவசியம் இல்லை. இதெல்லாம் சின்னதா ஒரு ஒரு பெரிய விஷயம் தப்பா இது சின்ன ஒரு பண்ணாலும். டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும். கண்ணை பார்க்கவே முடியாது. அப்படியே ரெடிஷ்னஸ் வந்துடும் ஃபுல்லாக. கண்ணெல்லாம் செவந்து போயிடும். அதனால வந்துட்டு அதுக்கு வந்து இந்த ட்ரைனஸ்க்கு வந்துட்டு சில ட்ராப்ஸ் இருக்கு. நம்ம ஆயுர்வேதத்தில் சததௌத கிருதம்னு இருக்கு. அது வந்து இந்த இன்னர் ஐலிட்ஸில் ஓகே. மைல்டாக வச்சனா கொஞ்சம் ட்ரைனஸ்லாம் வந்து சரியாகும். அப்படியே அது கிடைக்கலன்னா வீட்டில் இருக்க கீ அதை யூஸ் பண்ணலாம். சததௌத கிருதம் வந்து 1000 டைம்ஸ் வந்து அந்த கீயை வந்து வாஷ் பண்ணியிருப்பாங்க. கீயை பாத்திரத்தில் போட்டு வாட்டர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த அந்த தண்ணி கொஞ்சம் மாறின உடனே அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து வாட்டர் போட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து நல்ல கிளாரிட்டியான ஒரு கீ, நல்ல மெடிக்கேட்டட் பர்பஸ். அது யூஸ் பண்ண சொல்ல அந்த இது கிடைக்கும். இது எல்லா ஆயுர்வேத ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். சார் நிறைய மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஆக்டர் எல்லாருமே கண் இமைக்காம டைலாக் பேசுறது அப்படியே சிமிட்டாமே டைலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள சுற்றி நிறைய லைட்ஸ் எல்லாமே இருக்கும், ஹெவி லைட்ஸ்லாம் இருக்கும். டைரெக்டாக அவங்க கண்ணில் அப்படியே அடிக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கும் வரும் சார்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுவேன். டைரக்டர் சொல்லும் போதே கண்ணை சிமிட்டாதன்னு கத்துவார் அங்கேருந்து. ஏன்னா கண்ணை சிமிட்டிட்டு பண்ணும்போது வந்து அந்த சினிமேட்டிக் கேப்சர் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து அது இல்லாமல் அப்படியே மூஞ்சி பக்கத்தில் வந்துட்டு கேமரா வச்சிருவாங்க. அந்த லைட் எல்லாம் லைட்ஸ் வந்து சில லைட்ஸ் இப்போ கூட பரவாயில்ல. முன்னாடி காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கூட நிறைய எல்இடி லைட்ஸ் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ அந்த ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னு தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்ச அப்புறமா அவங்களுக்கு வெளியில் போக சொல்ல பக்கத்தில் இருக்க வியூவே தெரியாத அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து கண்ணை ரெகுலராக பிளிங்க் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து பாம்ல வச்சுட்டு கண்ணில் வாஷ் பண்ணோம். ஐ வாஷ் சொல்லுவாங்க. இது பண்ணாலே கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆயிடும். ஓகே ஓகே சார். ஒரு சீன் ஃபுல்லாவும் கண்ணை சிமிட்டாம தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா சார்? கன்ஃபார்மா அவங்க உங்களை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா சில சீன்ல வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சில சீன்ல வந்துட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்ணை கண்ணை இமைக்காதீங்கன்னு அசைக்காம. டைரக்டர் சொல்ல எல்லாம் கட் பண்ணிடுவாரு, ரீஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஓ. சில இப்போ நம்ம வந்து casual-ஆ பயத்துல இருக்கோம். கண்ணை சிமிட்டிட்டே இருப்போம். அது ரொம்ப ஜாஸ்தியாகும். முதல்ல டைலாக மறந்துடும், கண்ணை சிமிட்ட கான்சியஸா இது என்ன டைலாக்ல பண்ணணும்ன்றது கான்சியஸா தெரியாது. இருக்கிறதா இல்ல கண்ணு சிமிட்டாம இருக்கிறதா அப்படின்றது ரொம்ப ஆமா. கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்துட்டு இதெல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா பெட்டர். சார் இன்னைக்கு நான் ஓவரால் நிறைய கொஸ்டின் கேட்டேன். அது எல்லாத்துக்குமே ஆயுர்வேத முறைப்படியே எங்களுக்கு சொல்யூஷன் சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார். வணக்கம். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.